நம்ம ஏன் கர்த்தரை துதிக்கணுமா? அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர்கிட்ட ஒருத்தர் உங்களை பார்த்து யாராவது உங்க வாழ்க்கையில யாராவது நல்லவர்களை தெரியுமா அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால அவர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். அவரை துதிக்கணுமா? நம்ம ஏன் அவரை துதிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு தேவனை துதிக்க. அதுல ஒன் ஆஃப் த ரீசன் என்ன? அவர் நல்லவராக இருக்கிறதுனால, அவர் கிருபை என்றும் இருப்பதனால அவர் நம்ம துதிக்கணும். ஏன்னா அவர் துதிக்கு பாத்திரர், அவர் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் அவங்களை நம்பினேன், இவங்களை நம்பினேன், அவங்க நல்லவங்கன்னு நினைச்சேன், நல்லவங்கள மாதிரி இருந்தாங்க, ஆனா எனக்கு நல்லது செய்யல. பல நேரங்கள நீங்களே கூட உங்களுக்கு நல்லது செஞ்சுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். தாய் உன்னை கைவிட்டாலும், தகப்பன் உன்னை மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும், தகப்பனே உன்னை கைவிட்டாலும், உங்களை படைச்ச ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 121 வாசிச்சீங்கன்னா அதுல போட்டிருக்கோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் அப்படின்னு. அடுத்தது நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா அதுல என்ன தெரியுமா வந்திருக்கும், அந்த பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எடுத்துட்டு எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லிட்டு அடுத்தது என்னன்னா எனக்கு நம்ம முதல் 2 வசனத்தையும் படிச்சுட்டு அடுத்தது என்ன உனக்குன்னு. அப்போ உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க, உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு. அப்போ உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் தேவன் இருக்கிறார். எனக்கு நல்லது செய்யறதுக்காக தான் தேவன் இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார் இல்லையா? சோ நீங்களே உங்களால நல்லது செஞ்சுக்க முடியாது. உங்க பெத்தவங்க உங்க சில நேரத்தை உங்களுக்கு நன்மை செய்ய முடியாம இருக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு நன்மை செய்யாது போகலாம். ஆனா நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதற்காக நீங்க என்ன பண்ணணும்? தேவனை துதிக்கணும், தேவனை பிரைஸ் பண்ணணும், உயர்த்தணும். ஆமென்.